கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தையே தமிழின் மீது ஆர்வம் கொண்ட, தமிழ் சினிமாவின் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு கலக்கிய விவகாரத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்கும் தெரியும், முதன்முறையாக ஒரு ஒளியை வைத்து ஒரு பாடலை பிரபலப்படுத்தி இருக்கிறோம். பீப் சாங். ஸ்ரீராம் சார்ட்டேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ இந்த பாடல் விவகாரத்தை பற்றி நிறைய பரபரப்பாக பேசியிருக்கோம். முதல்ல இப்படி ஒரு மோசமான பாட்டை யார் இதை வெளிக்கு கொண்டு இதை ஒரு பெரிய பிரபலமாக்கி ஒரு பரபரப்பாக்கியிருக்காங்களே, என்ன இது அடிப்படை என்ன? யார் பரபரப்பாக்கியிருக்காங்க? அதுதான் பிரச்சனை. அவங்க ஒரு பாட்டு வந்துருச்சு, அது நல்ல பாட்டா கெட்ட பாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம அப்புறமா யோசிக்கலாம். ஒன்றும் இல்லாத விஷயத்த நம்ம பரபரப்பாக ஆக்கியிருக்கோம். ஏன்னா சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நம்ம விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகளும் எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தகாத ஒரு செயலை செஞ்சு ஒரு வெப்சைட்டில் ஒரு ஊடகத்தில் விட்டுருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை எல்லாமே ஃபாலோ பண்ணி போயிருக்கோம். நம்ம அது என்ன இருக்குன்னு, அதாவது இப்போ 100 பேர் பார்த்த விஷயத்த 10 பேர் பேசி 1000 பேராக பார்க்க வச்சுருக்காங்க. 1000 பேர் பார்த்த விஷயத்த 1 லட்சம் பேரா, 1 லட்சம் பேர் பார்த்த விஷயத்த 10 லட்சம் பேர் பார்க்க வச்சு இது தேவையே இல்லாத விஷயத்த நம்ம பரப்பி இருக்கோம். பார்க்க வச்சது யாருங்கிறது தான் நம்ம தான் என்ன கேட்குறேன். பார்க்க வச்சது யார்? இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கா? அதாவது இப்போ இதை நான் எப்படி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஹரிமோகன் சார், இப்போ ஒருவேளை நடிகர் சிம்புவே அவருடைய மார்க்கெட்டை ஒரு வலுப்படுத்திக்கிறதுக்காக, ஒரு பிரபலப்படுத்திக்கிறதுக்காக அவரே இந்த பாட்டை இப்படி வெளியிட்டுட்டு லீக் பண்ணிட்டு அப்புறமா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா வேணான்னு ஒதுங்கியிருக்காரா? அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, நம்ம இப்படி பார்க்கலாம். பட் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுபோல் இந்த சூப் சாங், பீப் சாங், இப்படி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு டீனேஜர்ஸை கவர் பண்ணுற மாதிரியானதை அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டீனேஜர்ஸ் மத்தியில் இந்த பாடலுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, வரவேற்பும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. ஏன்னா அவன் கண்டுக்கவே இல்லை. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இல்ல பாதிப்பை ஏற்படுத்தல நினைக்கிறீங்க. ஆமா ஆமா. ஏன்னா இதில் போராடிய எல்லா பாத்தீங்கன்னா எல்லாம் 35-40 கிராஸ் பண்ணவங்க தான். ஏதாவது ஒரு செய்தியை, இதற்கு முன்னால் நடந்த பரபரப்பா பேசப்பட்ட செய்தியை மறைப்பதற்கான பின்னணி தான் இதுவே தவிர இதனால ஒன்றும் பெரிய இது விவாதிக்கிற பொருளே இல்லை. இல்ல, ஹரிமோகன் சார் சொல்றாரு இது பாதிப்பையே ஏற்படுத்தலைங்கிறாரு. இப்ப பாதிப்பை ஏற்படுத்தலைங்கிறதுல அவர் 2 விஷயத்த போற போக்குல சொல்லிட்டு போயிட்டாரு. ஒன்று பாதிப்பை ஏற்படுத்தலைங்கிறாரு. பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா அப்போ ஊடகங்கள் தான் இதை பரபரப்பாக்கியிருக்கு, மற்றபடி மக்கள்கிட்ட ஒன்றும் வரல, பெருசுப்படுத்தியிருக்கு ஊடகங்கள் தான். ஒரு மாதம் இதை பற்றி எழுதியும் பேசியும் விவாதித்தும் அப்படிங்கிற ஆங்கிள் அவர் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஊடகங்கள் தான் எல்லா தப்புக்கும் காரணமா? இல்லை, அப்படி நம்ம ஊடகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஊடகங்களில் எல்லா தரப்பு விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. ஊடகங்களில் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பரப்புறது அப்படிங்கிறது என்னன்னா மக்களுடைய பார்வை அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கணும். இப்போ நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதை தேடுறாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை இதை தான் மக்கள் தேடிட்டு இருக்காங்க, இதை தான் இளைஞர்கள் தேடிட்டு இருக்காங்க, முடிவு பண்ணிட்டு ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்க ரிலீஸ் பண்ணி நடத்திருக்கலாம், நினைக்காம வெளில வந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. அவங்க நினச்சி விருப்பப்பட்டும் ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம், விருப்பப்படாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம். அப்படிங்கிற சமயத்தில் இந்த விஷயம் வந்துருச்சு. இது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் நெகட்டிவாக ஒரு விஷயம் உள்ளே வருது அப்படின்னா இதை 10 பேர் பார்ப்பாங்க. 10 பேர் இந்த வார்த்தைகளை ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வார்த்தைகள் பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா பழக்கப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அதிகமாக உபயோகத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம பயப்பட வேண்டியது வருங்கால சமுதாயத்துக்கு இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரண வார்த்தைகளாக போயிருமோ அப்படிங்கிற பயத்தினால தான் இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகளை நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோமே தவிர இது பாதிப்பை ஏற்படுத்தணும் முழுசாக சொல்ல முடியாது. இதை 10 பேர் கேட்குறாங்கல்ல, 1 லட்சம் பேர் கேட்டிருக்காங்கல்ல. இல்லை, இப்போ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிதர்சனமாகவே தெரியுது. ஆனால் இப்போ அவர் சொன்னதில் ஹரிமோகன் சார், நீங்கள் 2வது ஒரு வரி யூஸ் பண்ணீங்க, போராட்டம் பண்றவங்க எல்லாம் 35-40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிங்க. அப்ப போராட்டங்களை முன்னெடுக்கிறவங்க வேற விளம்பர காரணத்திற்காகவோ அப்படி நீங்களே சொன்னீங்க, ஏதோ மறைப்பதற்காக. நீங்க அப்ப எதை மறைக்கிறதுக்காக பண்றாங்க? நீங்க குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் வாரம் ஆரவாரம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. போன வாரம் இருந்த செய்தியை மறைப்பதற்கு இன்னொரு செய்தி கிளப்பப்படுது. கிளப்பப்படுறதுதான் என்னன்னு கேக்குறேன். யாரு அல்லது யார் கிளப்புறாங்கிறத கிளப்பப்படுதுன்னு சொல்றீங்க, பின்னணின்னு சொல்றீங்க. வெள்ளம் பற்றி பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அதை மறைப்பதற்காக அதில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய துயரங்களை வெளிப்படுத்துவது, அந்த ஆதங்கம், இதெல்லாம் பரபரப்பா பேசப்பட்ட நேரத்துல இது சம்பந்தமே இல்லாத ஒரு ஊடக திணிப்புன்னு தான் எடுத்துக்கணும். என்ன காரணம்னா அன்றாட மக்கள்
இதற்கும் மேலா பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் கோவிலுக்கு அருகாமையில் பேசப்படுவது கூட நம்ம காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால ஒண்ணுமில்லாத விஷயத்த ஊதி பெருசு பண்ணுவதற்கு தான் இந்த ஊடகங்களுடைய வேலையோன்னு கூட. நீங்க திணிப்புன்னு சொன்னது ஊடகங்களை தான். இது வந்து அரசாங்கமோ இல்ல ஊடகங்களோ இது முயற்சி எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதில் நம்பவே முடியாத விஷயம். என்ன ரீசன்னா, மக்கள் வந்து மாறுறதுக்கு தயார். இன்னைக்கு நீ சொன்ன அப்படிதான், ஊடகங்கள் வந்து ஊடகங்களோட வேலை புதிய விஷயங்களை தேடுறது, புதிய ஏதாவது புதுசாக ஒரு செய்தி வருதா அப்படின்னு அதை வந்து ஒளிபரப்புறது தான் ஊடகங்களோட வேலை. அரசாங்கத்தோட வேலை வந்து அவங்க ஒரு விஷயம் வெளில வளர்ந்துருக்கு, அதை வெளில நிவாரணத்தை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கடமை. ஸோ இதில் வந்து அப்போ வந்து வெள்ளத்தோட இந்த பீப் சாங், வெள்ளத்தை மறக்கக்கூடிய அந்த பேரழிவை மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த பீப் சாங் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல. ஏன்னா வெள்ளம் அப்படிங்கிறது ஒரு 1000 பேரில் 10,000கணக்கான பேர் துன்பத்தில் உட்காந்துருக்க சமயத்தில் 10,000 பேர் துன்பத்தை மறைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டு உபயோகப்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக கூடாது. அரசாங்கம் நினச்சிருந்தா அதுவே வந்து நம்ம கண்டிக்கிறதுக்காக நம்ம நினைக்கலாம். கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் நிச்சயமாக நினச்சிருக்காது. ஆனால் என்னன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நியூஸ், அதாவது பாதிக்கப்படுது சென்னையில் உள்ள மக்கள். சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 10% ஏரியா. மீதி இருக்கிற 90% பேர் எதை பார்த்துட்டு இருந்தோம், ஒரு வாரமானா சென்னையில் இருக்கிற மழை வெள்ளத்தை பார்த்துட்டு இருந்தோம். வெள்ளத்தை பார்த்து போர் அடிச்சிருக்கோம், அடுத்த நியூஸுக்கு ஊடகம் போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், உடனடியே அந்த 10,000 பேரும் 50,000 பேர் கஷ்டப்பட்டதை மறந்து நம்மளும் போயிட்டோம். அந்த 90% பேரும் மேலதான் நிச்சயமா, அதாவது நம்மளோட மக்கள் வந்து எது வேணும் எதுவும் பிரித்து பார்த்துருக்கணும். இதை வந்து எதிர்க்கிறாங்க, எதை எதிர்த்திருக்கலாம், இந்த பாட்டை கேட்காம இருந்தாங்கன்னா எதிர்த்துக்கு சம்மானத்துக்கு வேணாம். எல்லாரும் இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டை சரியில்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பாட்டை புறக்கணிச்சிருந்தோம்னா 10 பேர் பீப் சாங்கை பற்றி சொல்கிறாங்க, கேட்காம விட்டுருந்தேன்னா ஏன் கேட்குறேன் நான் போய், ஐயோ ஏதோ சொல்கிறாங்களே, அப்போ பீப் சாங் ஏதோ இருக்கோ நான் கேட்டே இருக்கேன். மக்களுடைய விழிப்புணர்வுன்னு சொல்றாரு அவரு. அப்ப போராட்டம் பண்றவங்க எல்லாம் அப்ப ரைட் இல்ல ஆயிடுது. அவர் சொன்னது அப்ப போராட்டங்கள் தேவையா, போராட்டங்கள் நல்லா. நீங்க நல்லா கவனிங்களேன், முதல்ல அனிருத் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, அனிருத் சார்பில் சொல்லப்பட்ட செய்தி இதற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யாரா சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கும் இந்த பாடலை வெளியிட்டது யாருன்னு தெரியல, இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. நீங்க இந்த பாடல்ல வந்த வார்த்தை ஏதோ நாம் பயன்படுத்தவே இல்லைங்கிற வார்த்தை. நீங்க நல்லா பயன்படுத்த கூடாத வார்த்தை, இல்லாத வார்த்தை, கூடாத வார்த்தை தான். ஆனா யாருமே பயன்படுத்திட்டு தான் இருக்க. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வார்த்தை தவறான வார்த்தை இல்ல பயன்படுத்தக்கூடாத வார்த்தைன்னா, நல்ல நேர்மையான இந்த வார்த்தைகளுக்கு எதிர்ப்பானவர்கள் இதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பொதுவா இந்த மாதிரியான பாடல்களை புறக்கணிச்சாலே போதும். காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ இதற்காக நம்ம சட்டப்படியான நடவடிக்கைகள் எல்லாரும் மேற்கொண்டிருக்கோம். யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க அந்த அமைப்பு சார்பில், தனிநபர் சார்பில் எல்லா இடத்துலையும் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது அது வழக்கு விசாரணைக்கு வந்து அது நீதிமன்றம் தீர்மானிக்கிற. கண்டிப்பா. ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 2 பேருமே ஒரு விஷயத்துல ஒன்னா தான் இருக்கீங்க. என்னன்னா, இது ஈஸியா புறக்கணிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ புறக்கணிக்கப்படலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ யதார்த்தமான உண்மை. நம்ம இன்னைக்கு ஏன் இந்த விஷயத்தை பேச வேண்டிய சூழல் ஏற்படுது, ஒரு முக்கியமான விவகாரமா அப்படின்னா, இது இத்தனை பேர் பண்ணியிருக்காங்கிறதுனால தான், இது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான். இப்போ எனக்கு அதில் என்ன டவுட்டு அப்படின்னு சொன்னால், இவ்வளவு போராட்டங்கள் தேவையா? இவ்வளவு போராட்டம் உங்கள் பண்ணது ரைட்டா? இப்போ நீங்கள் சொன்னீங்களா, மக்கள்கிட்ட வந்து இதை வந்து புறக்கணிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தானே இத்தனை பேர் போராடினாங்க. சமூக ஆர்வலர்கள்லாம் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ போராட்டம் பண்ணதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல மக்கள். ஆமாம், இது ஏதோ தேவையில்லாத விஷயம், பாருங்கள் இவ்வளோ பேர் அதனால தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதை எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 2 வகையாக அந்த எதிர்ப்பை நான் பார்க்குறேன். உண்மையாகவே இந்த பாட்டை எதிர்ப்பதனால் இது மாதிரி இனிமேல் பாடல்கள் வராது அப்படின்னு ஒரு சாரா எதிர்த்துருக்கலாம். இல்லை சில பேர் எதிர்க்க சொல்லி எதிர்த்துருக்கலாம். சரி, இப்போ எப்படி எதிர்த்தாங்க அப்படிங்கிறத என்னோட பிரச்சனை. இப்போ வந்து நான் ஒரு கவிஞனாவோ, நான் ஒரு எழுத்தாளனாவோ, இல்லை ஒரு வாசகனாவோ பார்க்குறேன், இந்த பாட்டை எதிர்த்தாங்க, இது வந்து தப்பான பாட்டு, இதை மற்றவங்க கேட்கக்கூடாதுன்னு எதிர்த்துருந்தேன்னா எப்படி எதிர்த்துருக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா பீப் சாங்கை எதிர்க்கிறோம், பீப் சாங்கை அப்படியே சிம்புவை கண்டிக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அது ஒரு விளம்பரம் ஆயிடாதா? இது வரைக்கும் சிம்புவை மறந்த எல்லாத்துக்குமே இப்போ சிம்பு தெரிஞ்சு போச்சு, அனிருத்தை மறந்த எல்லாத்துக்குமே அனிருத்து மறந்து போச்சு. இப்போ எல்லா இளைஞர்களும், ஏன்னா இன்னைக்கு உலகம் வந்து நல்ல விஷயங்களோட கெட்ட விஷயத்தையுமே ஈர்ப்பு அதிகமாக போகிற உலகத்தில், ஓகே சிம்புன்னா இப்படி தான் சொல்வார் போல இருக்கு, அனிருத்தம் இப்படி தான் பாட்டு தெரியுமா போகணும், ஒருவேளை சிம்பு படத்தை பார்க்கறதுக்கான விளம்பரமாக மாறிடாதா? மக்கள் எல்லாமே சிம்பு படம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான நோக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக போராடினா சந்தோஷம் தான். அப்படி இது ஒரு விளம்பரம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற அச்சம் தான் மனசுல. விளம்பரம்ங்கிறதுல இன்னொரு பாயிண்ட்டும் கூட இருக்கு. என்ன விளம்பரம்னு கேட்டீங்கன்னா,
இதை போராட்டம் பண்ணவங்க தங்களுடைய சுய விளம்பரத்துக்காக, ஏன்னா ஒரு பரபரப்பான விஷயத்தை பண்ணா தான் நம்மள மீடியால மூஞ்சில 4 பேர் நம்மள பேட்டி எடுப்பாங்க, நம்ம மூஞ்சியும் டிவியில வரும், இப்படியெல்லாம் வந்து மோகம் போயிடுச்சோன்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் தெரியாத ஆளுங்களா அதுக்கு போராடினாங்க. கரெக்ட். அதாவது நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுங்களேன், இந்த போராட்டங்கள்னால இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இனிமேல் ஃபியூச்சர்ல இது போல பாட்டே வராது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடந்துருச்சு அப்படிங்கறத உங்களால உறுதிப்படுத்த முடியுமா? இல்ல பாட்டு வராது அப்படிங்கிறது நம்ம எதிர்ப்பு காமிக்கிறோம்ல. இது வரைக்கும் எக்கச்சக்கமான பாட்டு வந்திருக்கு, இனிமேலும் பாட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஊடகங்கள் அப்படிங்கிறது டெலிவிஷனா மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கான தணிக்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு பரவுறது எல்லாமே யூடியூப், ஃபேஸ்புக் மூலமா பரவுறதுனால தணிக்கை எதுவுமே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இது எதுக்காக பரப்பப்பட்டது அப்படிங்கும்போது, ஒருவேளை விளம்பரத்துக்காக பரப்பி இதை வந்து 1 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேர் பார்க்க வச்சு அந்த 2 லட்சம் பேரில் ஒரு 50% வந்து சிம்புவோட ரசிகளாக மாறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு போயிருமோ தான் இப்போ பயமா இல்லை. இப்போ நீங்கள் வாய்ப்பாக இருக்குங்கிறத நான் இன்னொரு விதமாகவும் பார்க்க சொல்கிறேன். நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை வந்து அவருக்கு எதிரான ஒரு செயலாவோ அவரை வீழ்த்துறதுக்கான ஒரு முயற்சியாகவோ கூட இது செய்யப்பட்டிருக்கலாம். இல்ல அவர் மோசமான ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா அவருடைய பின்புலத்தை தானே தாக்குறாங்க. ஏற்கனவே பொதுவா நான் ஒரு தப்பு செஞ்சிருந்தா கூட நான் முதல்ல பிடிச்சவொடனே நான் தப்பு செய்யலைன்னு சொல்லுவேன், அப்பதான் நான் ஒத்துக்குவேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் தான் பாடினேன், பாத்ரூம்ல பாடின பாட்டை எதுக்கு நீ கொண்டு வந்த அப்படின்னு அவரே கேட்டிருக்காரு. அப்போ அவர் நான் பாடலை, இது என்னோட வரி இல்லை, நான் சொல்லலை, அப்போ நான் பாடினேன்னு பகிரங்கமாக அதை ஒத்துக்கிறாரு. அப்படின்னா இந்த பகிரங்கத்து மூலமாக என்ன நினைக்கிறாரு, அப்போ நான் பாடினேன், இதமான பாட்டை நான் பாடுவேன், இதமான வார்த்தைகளை நான் உபயோகிப்பேன், அப்போ எல்லாமே என்ன கவனிங்க, இதமான வார்த்தைகள் தேடல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க என்ன கவனிங்கன்னு சொல்லாதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு தனிப்பட்ட முறையில் அவர் பாடினதா எடுத்துக்கூடாதா? நீங்க ஒருத்தர் சாதாரணமா வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு கோவத்துல நீங்க தனிப்பட்ட முறையில நானும் இல்ல வீட்டுக்குள்ள சொல்வது வேறு, மேடையில சொல்வது வேறு அல்லவா? 3 பேரும் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு, 3 பேரும் பாத்ரூம்ல பாடுவோம். ஆனா அதுக்கு மியூசிக் டைரக்டர் வந்து பாத்ரூம் வந்து போட்டு போனாரா? பாத்ரூம்ல பாடின பாடு மியூசிக் டைரக்டர் வந்து பாத்ரூம்ல போட்டு போனாரா? ரெக்கார்டிங் பாத்ரூம்ல நடந்துச்சா? ரெக்கார்டிங் அவர் பாத்ரூம்ல ரெக்கார்டிங் தியேட்டர் இருந்துச்சா? இது பாத்ரூம்ல பாடுறது ரெக்கார்டிங் தியேட்டர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கேள்வியா தான் இருக்கு. பொதுவான நடந்தானே ரெக்கார்டிங் தியேட்டர் அப்படிங்கிறது. இப்போ நீங்க என்னுடைய நண்பர், இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு இசை நல்ல ஆர்வம் இருக்கு, நம்ம 2 பேர் பர்சனலா இருக்கும், நான் ஒரு பாடல் சொல்றேன், நீங்க அந்த பாடலுக்கு இசையமைக்கிறீங்க, நமக்கு 2 பேருக்குமே தெரிந்த விஷயம் எப்படியோ ஊடகங்களுக்கு கசிவாயிருக்கு. இல்ல இல்ல ஏதோ ஒரு வார்த்தைகளை இட்டு நிரப்புறோம். இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேசுறீங்க பாடுறது டண்டனகா டனகனகா டண்டனகா அப்படி சொல்றாங்க, ஒரு வார்த்தை இசையமைக்கிறீங்க, அந்த இசையோட முடிஞ்சா அப்ப ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் பேர் இருக்குல்ல. இப்ப அது ரெக்கார்டிங்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா அப்ப அந்த டெக்னீஷியன் இருந்திருப்பாங்க, அந்த டெக்னிக்கலா வெளில வருது அப்படின்னா ஒரு 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இசையமைக்க ஒரு காலகட்டத்தில் பல கருவிகளை இணைச்சு வச்சு இசையமைக்க வேண்டிய தேவைகள் இருந்தது. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார், ஒரு கீபோர்டுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிட முடியும். இப்போ நீங்க பாடுறீங்க, நான் கீபோர்டுக்குள்ள பண்றேன், இதை என் செல்போன் அப்படியே நான் ஒத்துக்கிறேன். 2 பேர் நான் ஒருவன் செஞ்சுதான் என்னோட தனிப்பட்ட விஷயம், என்னோட பாத்ரூம்ல செஞ்ச விஷயம். அப்போ பாத்ரூம்ல 2 பேர் குளிக்கிறீங்க? இல்ல இல்ல நீங்க பாத்ரூம்ல அப்ப 2 பேர் பொது விஷயம் வந்துருச்சுல்ல, 2 பேர் சேர்ந்துட்டீங்க. இப்ப பில் கிளின்டன் பிரச்சனை வந்துச்சு அமெரிக்காவில் நார்மலான ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழர் பண்பாரியத்தில் கிடையாது, நார்மலாக வந்து ஒரு விஷயம். ஆனால் ஒரு துணியை வச்சுக்கிட்டு பில் கிளின்டன் ஆட்சியை வந்துச்சு. காரணம் உயர் பதவியில் இருக்கிறவங்க தகுதியோடு இருக்கணும்னு வெளிநாட்டுக்காரங்க நினச்சாங்க. இப்போ நான் தூக்கி ஸ்க்ரீனில் பார்க்குற ஒருத்தர் எனக்கு நல்ல வாக்கு நான் நினைப்பேன், நான் ஹீரோவாக நினைக்கிற ஒருத்தர் எனக்கு ஹீரோவாக தான் இருக்கணும். அப்போ ஹீரோவில் மாறுறாருல அவரு. அருமையான விஷயம். ஆனால் இதில் தான் மெயின் கான்ட்ரவர்சியே வருது. பில் கிளின்டன் அமெரிக்காவினுடைய அதிபர், சிலம்பரசன் தமிழ்நாட்டுக்கு யார்? அதானே முக்கியமான விஷயமே. அங்க நீங்க சொல்வது ஒரு அரசியல்வாதி, ஒரு அதிகாரி மக்களுடைய நலன்ல சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தா ரைட்டு. அவர் வெறும் ஒரு நடிகர் கமலஹாசனுடைய வாசையிலேயே சொல்லணும்னா அவங்களே சொல்லிக்கிற வார்த்தையை கூத்தாடி. அவர்கள் காசுக்கு நடிக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள். நீங்க அவங்களுக்கு தேவையில்லாம மதிப்பு கொடுத்துட்டு அவங்க சொல்லலாமான்னு கேட்டா அவங்க வெறும் கலைஞர்கள். மாற்றி பாக்குறேன், எப்படி வந்து பிரசிடென்ட் அப்படிங்கிறவருக்கும் சிம்புக்கும் இல்ல வித்தியாசத்தை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சினிமா நடிகர், ஒரு நடிகர் வந்து பெரிய ஆளா மதிக்கணும்னு சொல்லணும், அவருடைய தொழில் அது. ஆனா அவருடைய தொழில் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஊடகத்துல இருக்காரு. அவர் அந்த சினிமால வெளியிடலையே. அதாவது அந்த ஊடகத்தில் இருக்கிற ஒருத்தர், அவரை என்னுடைய பார்வை ஊடகத்தில் மூலமாக தான் அவரை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதில் தான் மதிக்கிறேன். நான் ஹீரோவாக பார்க்குற ஒருத்தர் ஏன் ஹீரோவாக நடக்கணும்னு நினைக்கிறேன், அவர் ஹீரோவாக இருக்காரு அப்படின்னா அவர் செஞ்சால் கரெக்டாகுமோ அப்படின்னு என் வாழ்க்கையில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இருக்கிற மக்கள், மாணவர்கள் எல்லாருமே ஹீரோவை பார்த்தா அவனோட வாழ்க்கை, ஒரு ஹீரோ போலீஸாக இருந்தால் நான் போலீஸாக நினைக்கிறேன், ஒரு டாக்டராக தான் டாக்டர் நினைக்கிறேன். அப்போ அவன் வந்து அதிகமாக பார்க்கறது டிவி மீடியா வந்தானே. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஸ்ரீராம் சார் அவங்க சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல சொன்ன கருத்துலேயே கொஞ்சம் மாறுபடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா,
மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னாரு. மக்கள் தான் இப்ப ஹீரோவா பாக்குறாங்கிறாங்க. ஒரு ஹீரோவை சினிமாவில மட்டும் பார்க்காம அவனை ஏன் முன்னுதாரணமா எடுத்து பாக்குறாங்கன்னா அப்ப மக்கள்கிட்ட தானே விழிப்புணர்வு இல்லைன்னு அர்த்தம். அவனை ஒரு பொழப்புல நிப்பாட்டிடணும்ல அவனை. நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதாவது மேக்கப் இல்லாத ஹீரோயினை பார்க்கறதுக்கு எப்படி மக்கள் விரும்புறது இல்லையோ அதுபோல நிழல் வேறு நிஜம் வேறு. நீங்க நடிக்கிற வகையில அவர் ஹீரோ, அவர் வாழ்க்கையில ஹீரோயிசமா இருக்காராங்கிற பார்க்க வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. இதேதான் மக்கள் விழிப்புணர்வுல ஆரம்பிச்சதான் இப்பயும் இருக்கேன். மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா நான் கவலைப்படக்கூடிய அவசியம் இல்லை. இல்ல நீங்க விழிப்புணர்வு இல்ல இப்ப நான் வந்து ஹீரோவா தானே பாக்குறேன். அது உங்க அறியாமை இல்ல. இது வரைக்கும் அந்த முதலமைச்சர்களை நான் ஹீரோவாவும் ஹீரோயினா பார்த்தனால வந்திருக்காங்க. அவங்கள வந்து திரையில ஹீரோவா ஹீரோயினா பார்த்தா அவங்க முதலமைச்சர் வந்திருக்காங்க. அப்ப சினிமா ஊடகத்தின் மூலமாக ஒரு அரசியல் கட்சியில உட்காந்து நான் தலைவரா மாற முடியும் அப்படின்னா ஊடகத்திற்கு பொறுப்புணர்ச்சி நான் யோசிக்கணும்ல. ஆசிரியரா இருந்தேன்னா ஆசிரியருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு. நான் ஊடகத்துல இருக்கிறேன், ஊடகத்துக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல. இந்த பொறுப்புணர்ச்சி மூலமா நான் தவறா பாக்குறேன். இந்த பாடல் திரையில் வந்திருந்தது அப்படின்னு சொன்னா இந்த வாதம் இல்ல. ரைட். இப்ப அதாவது என்னன்னா வந்தது சின்ன திரையா வண்ணத்திரையா இன்டர்நெட் திரையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுனாலும் கூட ஒரு கருத்தை 2 விருந்தினர்களுமே முன் வச்சாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு விவாதிக்கிறதே கூட இன்னும் 10 பேருக்கு ப்ரொமோட் பண்ணி கண்டிப்பா இன்னும் அவங்க இல்லாம இவங்களும் விவாதிக்கிறாங்களே அப்படின்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாதுங்கிறதுல முகில் டிவி ரொம்பவுமே சமூக பொறுப்போட அதை வந்து யோசிக்குது. இல்ல அதாவது என்னன்னா இதுல ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா முதல்லயே அவங்க அந்த கருத்தை முன் வச்சாங்க. இந்த விஷயம் வந்து எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது விவாதிக்க வேண்டாத ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது இதற்கு நமக்கு தெரியாமலே மக்கள் இந்த பிரச்சனை பெரிதாக மட்டுமல்ல ஒரு தவறான விஷயம் பரவுவதற்கு உதவுகிறார்கள்னு புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எல்லா தப்பான விஷயமும் எப்படி பரவுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது, ஒரு எஸ்எம்எஸ் வருது, என்னன்னே படிக்காமலே ஃபார்வேர்டு பண்றாங்க. எதுக்கு ஃபார்வர்டு பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த சோகம் இந்த விஷயத்திலும் நடந்திருக்கு. என்னன்னா ஒரு விஷயத்தை 10 பேர் தான் பார்த்துருக்காங்க. அந்த பாட்டை மீடியால இந்த பாட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பாட்டு ஏதோ கெட்ட வார்த்தையாம்பா அப்படின்னு மக்கள் புறந்தள்ளி இருந்தா இவ்வளோ பெரிய விஷயம் ஆகியிருக்காது. ஆனா எல்லாரும் அவங்களையே அறியாம அப்படி என்ன கெட்ட வார்த்தை, அப்படி வேற என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த லிங்கை போய் தொடர்ந்து அந்த இணையதளத்துல பார்க்க இணையங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா அது மிஷின். அதனால எது அதிகமாக ஹிட் பண்ணப்படுதோ, எந்த லிங்க் அதிகமாக திரும்ப ஹிட் பண்ணப்படுதோ அதை முதல்ல கொண்டு வந்து காமிக்கும் அந்த தேடல்ல. அப்ப திரும்ப ஒரு தவறான விஷயத்தை பிரபலமாக்குவதற்கு நாமும் துணை போகிறோம் என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்து. நண்பர்களே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தப்பு அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எப்படி பரவியது என்பதுல தான் நமக்கு உள்ள கருத்து வேறுபாடுகளே இருக்கு. யாருடைய குற்றம் அப்படின்னு தான் நம்ம விவாதிக்கவே செய்யறோம். ஆனா யாருடைய குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்துக்கு நாமே உடந்தையாயிடக்கூடாது. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த தவறான விஷயங்களையும் அது என்னன்னு கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. அது நமக்கு தேவையில்லை, இது புறந்தள்ள வேண்டிய விஷயம்னு சொல்லி மக்கள் இந்த எஸ்எம்எஸை ஃபார்வேர்டு பண்ணாம, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அடுத்தவங்களுக்கு அனுப்பாம, ஒரு செய்தியை வதந்தியை பரப்பாம 100 பேரை இதை ஃபார்வேர்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும், கடவுளுடைய அருள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும்னெல்லாம் சொல்லி அனுப்பாம இது மாதிரியான தவறான விஷயங்களை நம்முடைய பங்களிப்பை குறைத்து கொண்டாலே பெரும்பாலும் நன்றாக இருக்கும்னு நம்புறோம். அதுதான் அவங்க வேற ஆங்கிள் மக்களுடைய விழிப்புணர்வு அப்படின்னு 2 விருந்தினர்களுமே சொல்லியிருக்காங்க.